पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ। माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ। भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा पर मैं आपका हूँ। ஓம் சாந்தி 10/7/2025. பாபா, நான் உங்களுடையவன் பட்டியல் இன்று 10வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 25/11/1985. முரளியின் தலைப்பு நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினங்களின் அடையாளங்கள். என்று பாப்தாதா தன்னுடைய நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினங்களின் மாலையை பார்த்து கொண்டிருந்தார். அனைத்து குழந்தைகளும் நான் நிச்சயத்தில் உறுதியாக இருக்கின்றேன் என்று தன்னை நினைக்கிறார்கள். தன்னை நிச்சய புத்தி இல்லாதவர் என்று நினைப்பவர் யாருமே இருக்க மாட்டாங்க. நிச்சயம் இருக்கிறதா என்று யாரிடமாவது கேளுங்கள். அனைவருமே நிச்சயம் இல்லாவிட்டால் பிரம்மகுமார் குமாரியாக எப்படி ஆகியிருப்போம் என்ற இதைதான் பதிலாக கூறுவார்கள். நிச்சயத்தின் கேள்விக்கு அனைவருமே ஆம் நிச்சயம் இருக்கிறது என்று கூறுவார்கள். அனைவருமே நிச்சய புத்தி உள்ளவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அப்படி கூறலாம் இல்லையா? இல்லை என்றால் உங்களில் யார் நிச்சயம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். அனைவருமே நிச்சய புத்தி உடையவர்கள். நல்லது. எப்பொழுது அனைவருக்குமே உறுதியான நிச்சயம் இருக்கிறது என்றால் பிறகு வெற்றி மாலையில் வரிசை கிரமம் ஏன் ஏற்படுகிறது? நிச்சயத்தில் அனைவருக்கும் ஒரே ஒரு பதில்தான். பிறகு வரிசை எண் ஏன்? அஷ்ட ரத்தினங்கள் எங்கே? 100 ரத்தினங்கள் எங்கே? மற்றும் 16,000 எங்கிருக்கிறார்கள்? இதற்கான காரணம் என்ன? அஷ்ட தேவதைகளுக்கு நடக்கும் பூஜை மகிமைக்கும் மற்றும் 16,000 மாலையின் பூஜை மகிமைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? தந்தை ஒருவர் மற்றும் நான் அந்த ஒருவருடையவன். இதுதான் நிச்சயம் இருக்கின்றது. இருந்தும் ஏன் வித்தியாசம்? நிச்சய புத்தியில் சதவீதம் இருக்குமா என்ன? நிச்சயத்தில் ஒருவேளை சதவீதம் இருக்கிறது என்றால் அதை நிச்சயம் என்று கூறுவோமா? 8 ரத்தினங்களும் நிச்சய புத்தி உடையவர்கள். 16,000 நிச்சய புத்தி உடையவர்கள் என்று கூறுவோம் இல்லையா? நிச்சய புத்தி உடையவரின் அடையாளம் வெற்றி அடைபவர். எனவே நிச்சய புத்தி உடையவர் வெற்றி அடைவார் என்ற புகழ் இருக்கிறது. எப்படி நிச்சயம் என்றால் வெற்றி அடைபவர்தான். சில நேரம் வெற்றி, சில நேரம் வெற்றி இல்லை என்பது இருக்க முடியாது. சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் சூழ்நிலையில் தன்னுடைய சுயநிலையின் சுயஸ்திதியின் சக்தி மூலமாக எப்பொழுதும் வெற்றியை அனுபவம் செய்வார்கள். யார் வெற்றி ரத்தினமோ வெற்றியின் மாலையின் மலையாக ஆகிவிட்டாரோ, கழுத்தின் மாலையாக ஆகிவிட்டாரோ அவருக்கு மாயாவிடம் தோல்வி ஒரு பொழுதும் ஏற்பட முடியாது. உலகிலுள்ள மனிதர்கள் மற்றும் பிராமண பரிவாரத்தின் சம்பந்தம் தொடர்பு அவரை வேறாக புரிந்து கொண்டாலும் மற்றும் இவர் தோல்வி அடைந்து விடுவார் என்று கூறினாலும் அது தோல்வி இல்லை வெற்றியாகும்.
ஏனென்றால் சில நேரங்களில் பார்ப்பவர்களுக்கும் மற்றும் செய்பவர்களுக்கும் தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டு விடுகிறது. பணிவாக இருப்பவர் மற்றும் சரிங்க செய்கிறேன் என்ற பாடத்தை படிக்கும் ஆத்மாக்கள் மேல் சில நேரம் தவறான அபிப்பிராயத்தின் காரணமாக அவருக்கு தோல்வி ஏற்பட முடியும். மற்றவர்களுக்கு ரூபம் தோல்வியாக தென்படும். ஆனால் வெற்றி உண்மையில் அடையக்கூடியவர். அந்த நேரம் மட்டும் மற்றவர்கள் கூறுவதினால் மற்றும் சூழ்நிலை காரணமாக தானே நிச்சய புத்தி நிலையிலே இருந்து மாறி சந்தேக உள்ள ரூபம் உருவாகி விடக்கூடாது. இது தோல்வியா அல்லது வெற்றியா என்று தெரியவில்லை என்ற இந்த சந்தேகத்தை வைக்காமல் தன்னுடைய நிச்சயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். யாரை என்று மற்ற மனிதர்கள் தோல்வி அடைந்தார் என்று கூறுகிறார்களோ அவர்களே நாளை ஆஹா ஆஹா என்ற மலர்களை தூவுவார்கள். வெற்றியடையும் ஆத்மாவிற்கு தன்னுடைய மனதின் தன்னுடைய காரியத்தை பற்றி ஒரு பொழுதும் நான் சரியா அல்லது தவறா என்ற இரு வேறுபட்ட கருத்து இருக்காது. மற்றவர்கள் கூறுவது வேறாகும். மற்றவர்களில் சிலர் சரி என்று கூறுவார்கள், சிலர் தவறு என்று கூறுவார்கள். ஆனால் தன்னுடைய மனதில் நான் வெற்றி அடைந்தவன் என்ற நிச்சய புத்தி இருக்க வேண்டும். தந்தை மேல் உள்ள நிச்சயத்தின் கூடவே தன் மேலும் நிச்சயம் வேண்டும். நிச்சய புத்தி உடையவர், அதாவது வெற்றி அடைபவரின் மனம் ஏதாவது எண்ணத்தின் சக்தி எப்பொழுதும் தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காக ஆம் மற்றும் இல்லை என்று நிர்ணயம் செய்வது சகஜமாக சத்தியமானதாக தெளிவானதாக இருக்கும். எனவே தெரியவில்லை என்ற இரு வேறுபட்ட எண்ணம் இருக்காது. நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினங்களின் அடையாளம் சத்தியமான முடிவு இருக்கக்கூடிய காரணத்தினால் மனதில் சிலது சிறிதளவும் குழப்பம் இருக்காது. எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். குஷியின் உணர்வலைகள் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அக்னிக்கு சமமானதாக பிரச்சனைகள் வந்தாலும், நெருப்புக்கு சமமாக பிரச்சனைகள் இருந்தாலும், அவரை பொறுத்தளவில் அக்னி பரீட்சை வெற்றியின் குஷியை அனுபவம் செய்ய வைக்கும். ஏனென்றால் பரீட்சையில் வெற்றி அடைபவராகி விடுவார் இல்லையா? இப்பொழுது உலகிய முறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி ஏற்படுகிறது என்றால் குஷியை கொண்டாடுவதற்காக சிரித்துக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு கை தட்டுவார்கள். இது குஷியின் அடையாளம். நிச்சய புத்தி உடையவர் ஒரு பொழுதும் எந்த காரியத்திலும் தன்னை தனிமையாக அனுபவம் செய்ய மாட்டார். அனைவரும் ஒரு பக்கம், நான் தனியாக இன்னொரு பக்கம், பெரும்பான்மையோர் இன்னொரு பக்கம் இருந்தாலும் வெற்றி ரத்தினம் ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர் தன்னை ஒருவர் என்று நினைக்காமல் தந்தை என்னுடன் இருக்கின்றார் என்று நினைப்பார். எனவே தந்தையின் எதிரில் மிக பெரிய படை இருக்கும் இல்லையா? தந்தைக்கு எதிரில மிக பெரிய படை இருக்கும். ஆனா அந்த படை எதற்குமே பிரயோஜனம் இல்லாம போகும். எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு முழு உலகமும் தந்தையில் இருக்கிறது. விதை இருக்கிறது என்றால் மரமே அதில் இருக்கவே செய்யும். வெற்றியடையும் நிச்சய புத்தி ஆத்மா எப்பொழுதும் தன்னை ஆதரவின் கீழே இருப்பவராக நினைப்பார். ஆதரவு தரும் வள்ளல் என்னுடன் இருக்கின்றார் என்பதை இயற்கையாக அனுபவம் செய்வார். எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த நேரம் தந்தையின் எதிரில், பாபா நீங்கள் என்னுடன் தான் இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்களே தான் உதவியாளர் இல்லையா? எப்பொழுதும் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று சுயநலமான ஆதரவை பெற மாட்டார்கள். நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? இது இருக்கிறது இல்லையா என்பதின் அர்த்தம் என்ன? நிச்சயம் இருந்ததா? நீங்கள் என்னுடைய ஆதரவை